இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கடகராசி அரசியல் தலைவர்கள் சாதிக்க பிறந்திருக்கிறார்கள். கடகராசியை சேர்ந்த கடகராசியிலே பிறந்த அரசியல் தலைவர்கள் பொன்னவன் குரு பகவான் அதை நோக்கி வருவதனாலே ஒரு பொன்னான வாழ்க்கை இவர்களுக்கு காத்திருக்கிறது. மிகப்பெரிய அளவு நிறைய கஷ்டப்பட்டாச்சு. நாங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. கணவன் மனைவி உறவுல பலருக்கு பிரச்சனை. கடகராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு விட்டு போயிருச்சுமா. 2025 நிறைய வேலை இழப்புகள் ஏற்பட்ட ராசி கடகராசி. நல்லா தானே இருந்தேன், இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட்டாங்க. 2026 தூள் கிளப்ப போறாங்க. கல்யாணம் கூடி வந்துடும். நிறைய பேருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையுமா. இந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். அதே மாதிரி ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன். பிறர் மீது அன்பை கொட்டுவதில் இவங்களுக்கு ஈக்குவலாக யாரையும் சொல்ல முடியாது. அதே அன்பை எதிர்பார்ப்பாங்க அடுத்தவங்கள்ட்ட. போதும் போதுங்கிற அளவுக்கு ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஃபுல்ஃபில். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீட்டுக்கு வந்தோடனே மனைவி, என்னங்க ஒரு நகை நட்டு வாங்கி கொடுத்தீங்களா, பக்கத்து வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க, நீங்கள் ஒன்றுமே வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு கேட்டுருந்தா, இப்போ போதும் போதுங்கிற அளவுக்கு இங்கே வாங்கி கொடுப்பாங்க. தங்க மேலே கடுமையாக உயரப்போகுது. கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமலை கொட்டுகிற ஒரு ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு என்ன வழிபாடு? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? அகரம் இப்போ சிகரமாச்சு, தகரம் இப்போ தங்கமாச்சு. நாங்கள் பாருங்க, அந்த நிலை தான் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான நிலை காத்திருக்குமா. பொன்னவன் என்று நாம் சொல்லக்கூடிய அற்புதமான அந்த கிரகம் குரு பகவான் கடகராசியை நோக்கி வராருமா. இனி பொன்னான காலம். நிறைய கஷ்டப்பட்டாச்சு. நாங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. கணவன் மனைவி உறவுல பலருக்கு பிரச்சனை. கடகராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு விட்டு போயிருச்சுமா. 2025 நிறைய வேலை இழப்புகள் ஏற்பட்ட ராசி கடகராசி. நல்லா தானே இருந்தேன், இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட்டாங்க. 2026 தூள் கிளப்ப போகிறாங்க. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடல் கடந்து போய் அடுத்த நாட்டில் போய் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இப்போ வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு பாஸ்போர்ட், விசா, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது பாருங்கள், 26 சால்வ் ஆயிரும். அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் இந்த ஆண்டு கல்யாணம் கூடி வந்துடும். ஏன்னா குரு பலன் தானே வேணுங்கிறாங்க கல்யாணத்துக்கு. அந்த குருவே வந்து உட்கார்றாரு. அப்போ குரு பலன் உங்களுக்கு 7ஆம் இடத்த குரு பார்ப்பார். கல்யாணம் கூடி வந்துடும். நிறைய பேருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையுமா. இந்த குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். அதே மாதிரி பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். வாழ்க்கை சூப்பராக இருக்க போகிற வருஷம் 2026. சார், கடகராசியில் இருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்குமா, ஃபினான்ஷியலாக வெல் டு டூவாக இருப்பாங்க. நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. இவங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்குது. ஒரு கோபம் நிறைய வருமா. அது ஏதாவது சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. என்னத்தை நீ இப்படி சமையல் பண்ணிட்ட, பிள்ளைகளை பார்க்கும்போது என்னத்தை நீ பாடத்தை படித்த, இப்படி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்குது. குறை சொல்லாமல் நிறைய சொல்லணும். ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன். பிறர் மீது அன்பை கொட்டுவதில் இவங்களுக்கு ஈக்குவலாக யாரையும் சொல்ல முடியாது. அதே அன்பை எதிர்பார்ப்பாங்க அடுத்தவங்கள்ட்ட. அங்கே தான் அவங்களுக்கு சிக்கல் வருது. அப்போ இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இந்த ஆண் மக்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை குறைச்சிக்கிட வேண்டிய வருஷம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 6ஆம் இடம் வலுத்துருச்சு. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், நல்ல நல்ல வேலை வாய்ப்பு. ஒரு வேலையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்பு. அந்த யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் என்னன்னா, 8ல் ராகு உட்கார்ந்தா இருப்பாருங்க. இவங்களை அவமானப்படுத்தணும்னே சில பேர் நினைப்பான். சில பேர் அதுக்கே காத்திருக்கான். தான் வளர்ச்சி அடைகிறானோ இல்லையோ, அடுத்தவனை வீழ்த்தி பார்க்கறது ஒரு சந்தோஷம். அப்படி நினைக்கக்கூடியவங்க சூழ்ந்திருப்பாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துடணும். உடல் நலத்தில் அக்கறை எடுக்க வேண்டிய ஒரு வருஷமா இவங்களுக்கு. கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட சிலருக்கு இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக இருக்கும். சார், இந்த 2026ஆம் ஆண்டு கடகராசியில் இருக்கிற பெண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்களுக்கு முத்தான ஆண்டுமா. சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தினால நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். காம்படிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு வருவாங்க. இவங்களுமே உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை,
பெண்களுக்கு வரக்கூடிய இயற்கையான பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் உடல் நலத்தை பாதிக்கும்னு இருக்குது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில போட்டிகளை இவங்க சந்திக்க வேண்டி இருக்கும். வயதான பெண்கள் தன்னோட பிள்ளைகளுடைய ஆதரவை பெறுவார்கள், அது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து பல துறைகளிலும் சாதிக்க போகிற ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் இந்த ஆண்டு. கண்டிப்பாக சார். சார், கடகராசியில் இருக்கின்ற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இளைஞர்களுக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம். அந்த வேலை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேனே எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி இளைஞர்களுக்கு சிறப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம், ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு யோகம் இருக்குது பாருங்கள். கடகராசிக்காரங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நிறைய நண்பர்கள் இந்த ஆண்டு இவங்களுக்கு இளைஞர்களுக்கு கிடைப்பாங்க. அதே மாதிரி விஞ்ஞானத்துறையில் நிறைய சாதிப்பாங்க. புதிய தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகளும் இளைஞர்களுக்கு உண்டு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம். ஒரு கதை கவிதை கட்டுரை போட்டின்னு எடுங்களேன், அதில் வேணும் முதல்ல நம்ம திறமைகளை பள்ளிக்கூடத்தில் வெளிப்படுத்த ஆசிரியர்கள் வழிகாட்டுறாங்க. அதில் ஆரம்பித்து எல்லா போட்டிகளிலும் மாணவர்களுக்கு வெற்றி, படிப்பு தரமாக வரும், நல்ல ஒரு வளர்ச்சி இந்த ஆண்டு இருக்கும். கண்டிப்பாக சார். கடகராசி அப்படின்னதும் இந்த கேள்வியை தவிர்க்க முடியல. கடகராசியில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? கடகராசி அரசியல் தலைவர்கள் சாதிக்க பிறந்திருக்கிறார்கள். கடகராசியை சேர்ந்த கடகராசியிலே பிறந்த அரசியல் தலைவர்கள் பொன்னவன் குரு பகவான் அதை நோக்கி வருவதனாலே ஒரு பொன்னான வாழ்க்கை இவர்களுக்கு காத்திருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு தூள் கிளப்ப போகிறாங்க. மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வளர்ச்சி, திடீர் வளர்ச்சி இவர்களுக்கு இருக்கும். நிறைய ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க, நிறைய வளர்ச்சி இருக்கும். ஒரு பொன்னான நேரத்தை வெற்றி மீது வெற்றி பெறப்போகிறார்கள் கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள். கண்டிப்பாக சார். சார், இப்போ பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்தெந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஏற்றம் அப்படிங்கிறது அதீதபட்சமாக இருக்குது, எந்தெந்த தொழிலில் இருக்கவங்க கொஞ்சம் அவங்க வேலையில் கவனமாக இருக்கணும்? ஆமாம், முதல்ல சொன்ன அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தினால் டெக்ஸ்டைல் துறையில் பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாடலிங் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி அந்நிய நாடுகளில் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ பல துறைகளிலும் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. இவர்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் நலத்தில் வரலாம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய வளர்ச்சி தான்மா, ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க, இனியாவது இந்த வளர்ச்சி வேணும். கண்டிப்பாக சார், அந்த வளர்ச்சி கிடைச்சிடும். சார், கடக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஆமாம், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நாங்கள் பாருங்கள், இன்றைக்கி பொன்னவனே உட்கார்றார். போதும் போதுங்கிற அளவுக்கு ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஃபுல்ஃபில். கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார். இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. வீட்டுக்கு வந்தோடனே மனைவி, என்னங்க ஒரு நகை நட்டு வாங்கி கொடுத்தீங்களா, பக்கத்து வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க, நீங்கள் ஒன்றுமே வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு கேட்டுருந்தா, இப்போ போதும் போதுங்கிற அளவுக்கு இங்கே வாங்கி கொடுப்பாங்க. தங்கம் வேலை கடுமையாக உயரப்போகுது. அந்த சூழ்நிலையிலும் இவர்கள் தங்கம் வாங்கி கொடுக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு வரும். என்ன சார் கையில் இப்போ பணமே இல்லையே அப்படின்னு கவலைப்படுவாங்க. கவலைப்படாதீங்க, பணம் வரப்போகுது. அதனால் தனவரவு ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல முன்னேற்றம் காத்திருக்கு. கண்டிப்பாக சார். சார், கடகராசிக்காரங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி சார் இருக்கு இந்த வருஷம்? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் வலுத்து கிடக்கு. அதனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு சிறு அறுவை சிகிச்சைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்குது. ஆனால் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் நிறைய மாணவர்கள், கடகராசி மாணவர்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. நீட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுவாங்க, பிஜி நீட் பாஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் 2026 நடக்கும். அதே போல் எலும்பு மருத்துவம் படிப்பதற்கு ஆசைப்படுவாங்க. இன்ஜினியரிங் துறையில் பல மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மிகச்சிறப்பாக இருக்குது. உடல் நலத்தில் மட்டும் வரக்கூடிய பிரச்சனைகள் மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். கண்டிப்பாக சார். சார், இந்த 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமலை கொட்டுகிற ஒரு ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு என்ன வழிபாடு சார்? கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே ஸ்ரீரங்கம் போகணுமா. ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் அங்கே தரிசனம் பண்ணுவது, அங்கே ஸ்ரீசுப்தம் பாராயணம் செய்வது, இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ரெங்கநாதர் வழிபாடு, ஸ்ரீ ரெங்கநாதர் வழிபாடு என்பது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும். இந்த ஆண்டு அவர்களுக்கு பொன்னான ஆண்டாக, செல்வ வளம் கொளிக்க போகிற ஆண்டாக அந்த ரெங்கநாதருடைய அனுக்கிரகத்தினால் அமைய போதுமா.
சார் பலன்களின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு கடக ராசிக்காரங்களுக்கான மதிப்பெண் எவ்வளோ சார்? அம்மா மீண்டு வருகிறார்கள்மா, பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருகிறார்கள். இந்த ஆண்டு இவர்களுக்கு மிகச் சிறந்த பலன்கள் உண்டு. 80% இவர்களுக்கு மதிப்பெண் வழங்கலாமா? நிச்சயமா சார். சார் 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றிமா. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.